இந்த லெசன்ல ஸ்ட்ரோக்கை பத்தியும் ஸ்ட்ரோக் பேனலை பத்தியும் பார்க்க போறோம். ரெக்டாங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்றீங்க. ஸ்கொயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்கொயரோட ஸ்ட்ரோக் கொடுக்காக கண்ட்ரோல் பேலட்ல கிளிக் பண்றீங்க. ஸ்ட்ரோக்ன்ற ஏரியாவில் 6 கொடுத்துக்கிறோம். ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ விண்டோல ஸ்ட்ரோக் கிளிக் பண்றீங்க. ஸ்ட்ரோக் பேனல் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். அதோட வித் எவ்வளவு இருக்கு நம்ம இங்க கொடுத்துருக்கோம். 6 கொடுத்துருக்கோம். நம்ம இதை 7 மாத்திக்குவோம். இப்ப மாறி இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த எட்ஜ் இருக்குங்களா, இந்த எட்ஜ் நமக்கு ஷார்ப்பா இருக்கு. ரவுண்டா வேணுமா அல்லது பெவலமா நம்ம கொடுத்துக்க முடியும். இப்போ இந்த இடத்துல ஷார்ப் இருக்கு. அடுத்த ரவுண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டா மாறிடும். அடுத்த ஒன் பெவலா வேணும்னா கிளிக் பண்ணீங்கன்னா பெவலா மாறிடும். எல்லாமே இங்க இடையில ஒரு ப்ளூ தெரியுங்களா, அதான் வந்து ஃப்ரேம் அலைன் ஸ்ட்ரோக். அதாவது அந்த ஃப்ரேம் வந்து ஸ்ட்ரோக்கு எப்படி அலைன் ஆகணும். சென்டர்னு கொடுத்துருக்கோம். அலைன் ஸ்ட்ரோக் சென்டர்னு இருக்கு. அதுவே நம்ம அலைன் ஸ்ட்ரோக் டு இன்சைட்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் இன்சைட் அந்த ஸ்ட்ரோக் போயிடும். அது அவுட் சைடு கொடுத்தீங்கன்னா அவுட் சைட் போயிடும். சென்டர்ல வச்சுக்குவோம். அடுத்து டைப். இந்த ஸ்ட்ரோக்கு என்னென்ன மாடல் எல்லாம் கொடுத்துக்க முடியும். இவ்வளவு மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. திக் மாடல் செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு கேப் கலர், இந்த இடையில கேப் இருக்கு இல்லைங்களா, அதுல என்ன கேப்ல வந்து என்ன கலர் விடணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு கேப்போட டிண்ட் வேல்யூ எவ்வளவு வரணும் அப்படின்னு நம்ம இங்க சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்ட்ரோக் கலர் இருக்கு. இந்த கேப் வந்து நம்ம கலர் வந்து ஃபில் பண்ணிருக்கோம். லைன் டூல் எடுத்து ஒரு லைன் கிரியேட் பண்ணிக்கிறோம். இதோட ஸ்ட்ரோக் 8 வச்சுக்குவோம். வச்சுட்டு இப்போ இதோட எட்ஜ் வந்து நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் எப்படி வரணும் அப்படிங்கறது இங்க கொடுத்துக்க முடியும். ஸ்டார்டிங் பாயிண்ட் இவ்வளவு மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த மாடல் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். கர்வ்டு கொடுத்துக்கிறோம். அடுத்து எண்டிங் பாயிண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கணும் நீங்க கொடுத்துருக்காங்க. நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். நான் இது வந்து எம்டி பிளைனே செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இதுல கேப் அப்படின்ற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஷார்ப் ஆயிட்டுனா இந்த மாதிரி ஷார்ப்பா இருக்கு. அடுத்து ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் எண்ட் ஆயிரும். ப்ரொஜெக்டிங் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கோட பாதியா உங்களுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகிருக்கும்.